Hello friends, welcome back to PR Designers. நம்ம இன்னைக்கு whipped buttonhole stitch எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நான் ஏற்கனவே buttonhole stitch எப்படி பண்ணனும்ங்கற வீடியோ போட்டுருக்கேன். அதை நீங்க பாருங்க. அதை வச்சு நான் ஏற்கனவே buttonhole stitch லைன் போட்டு வச்சிருக்கேன். நான் அந்த வீடியோ நீங்க உங்களுக்கு எப்படி போடுறதுன்னு தெரியல அப்படினா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல கொடுக்கேன், நீங்க பாத்துக்கோங்க. இப்போ நம்ம whipped buttonhole stitch எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். First நான் வந்து எப்பவும் போல tapestry needle எடுத்துர்க்கேன், big eye needle. அதுல white color dory thread இது பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நான் கீழ இந்த இடத்துல இருந்து கீழ பாத்தீங்க அப்படினா இந்த இடத்துல இருந்து needle வெளிய எடுக்கறேன் பாருங்க. இப்போ நான் வந்து லெஃப்ட் சைடுல இருந்து நீடில வெளிய எடுத்துர்க்கேன். நீங்க அடுத்து இந்த thread நீடில வில்றதும் லெஃப்ட் சைடா தான் இருக்கணும். whipped buttonhole stitchக்கு எப்பவுமே ஒரே சைடு வாக்ல தான் விடணும். இப்போ இந்த இடத்துல லெஃப்ட் சைடுல இருந்து எடுத்துர்க்கோம். அடுத்து இந்த இடத்துல இந்த மாதிரி நீங்க எந்த இடத்துலயுமே நீடில clothல குத்த கூடாது. அதுக்கு பதிலா சும்மா நீடில clothக்கும் threadக்கும் நடுவுல விட்டு விட்டு எடுக்க வேண்டியிருக்கும். இந்த மாதிரி விட்டு இப்படி எடுங்க. இப்போ பாத்தீங்க அப்படினா இது அவ்வளவு அழகா வருது. இப்படி நீங்க ஃபுல்லா போடும்போது பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். நான் காமிக்கேன் பாருங்க. பாருங்க, நான் செகண்ட் இதுல விட்டு காமிக்கேன். நம்ம ஏற்கனவே whipped back stitch பார்த்தோம். அதே மாதிரி தான் whipped back stitch பண்ண மாதிரி தான் இருக்கும். இது கேப் கொஞ்சம் இதுக்கு ரெண்டுக்கும் நடுவுல கேப் பெருசா இருக்கறனால இந்த இடத்துல இப்படி கொஞ்சம் இதாகுது. மத்தபடி நீங்க பக்கத்துல ஸ்டிட்ச் போடிங்க அப்படினா ரொம்ப அழகா இருக்கும் பார்க்க. நீங்க பேக் ஸ்டிட்ச் பாருங்க, அது வந்து நம்ம பக்கத்துல போட்டுருப்போம். பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும். இந்த மாதிரி நான் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டு காமிக்கேன் பாருங்க. பாருங்க, நான் முடிக்க போறேன். இந்த மாதிரி ஃபுல்லுமே லெஃப்ட் சைடு வாக்ல தான் thread வெளியே எடுத்துர்க்கேன். நீங்க ஒரு சைடு வாக்ல தான் thread வெளியே எடுக்கணும், மாத்தி எடுக்க கூடாது. அப்ப அது வந்து வேற மாதிரி உள்ள ஸ்டிட்ச் ஆயிடும். இப்போ இந்த மாதிரி எடுத்துர்க்கேன். எடுத்துட்டு இந்த இடத்துல நான் எப்பவும் போல நாட் போட்டு முடிச்சிடுறேன். இப்போ இத நீங்க ஃபுல்லா பாருங்க. whipped buttonhole stitch இது பார்க்கவே அழகா இருக்கும். இது நம்ம ஃப்ளார்ஸ்க்குலாம் அவுட்லைனா போடும்போது இந்த இடம் அது whippedா வரும். இந்த இடத்துல ஃப்ளார்க்கு ஃபில்லிங்கா வரும்போது பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். நம்ம நெக் லைனுக்கும் இதை யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு இந்த blanket stitch இல்லனா buttonhole stitch நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படினா நம்ம வீடியோ நீங்க லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you friends.